இனிய தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய தலைப்பு ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா. இன்றைய இளைஞர்கள் பற்றி நிறைய தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. அவர்களுக்கு பொறுப்பு இல்லை, அவர்கள் குடும்பத்தை சரியாக கவனிப்பதில்லை, பெற்றோரிடம் அன்பு காட்டுவதில்லை என்றெல்லாம் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மாறாக இன்றைய இளைஞர்களிடமிருந்தும் இளைஞர்களிடமிருந்தும் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கின்றன. தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதோ அல்லது தன்னுடைய குடும்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதோ இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய பொறுப்பு மிக மிக பாராட்டத்தக்கது என்பதுதான் எனது கருத்தாகும். எனக்கு தெரிந்த நிறைய குடும்பங்களிலே மிக மிக ஏழ்மையாக இருந்த குடும்பங்களிலெல்லாம் கூட இப்படியோ கஷ்டப்பட்டு படித்து அந்த மாணவனாக இருந்தவர் நல்ல வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை மிக சிறப்பாக பார்த்து கொள்கிறார்கள். எனவே நிறைய இதுக்கு உதாரணங்களை சொல்லலாம். வெறும் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் படித்த ஒரு இளைஞன் அவர் சென்னையிலே இருந்து வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது அமெரிக்காவிலே அவனுக்கு வர சொல்லி அவருக்கு அழைப்பிதழ் கிடைக்கப்பெற்று அங்கு சென்று மிக சிறப்பாக பணியாற்றி அங்கிருந்து மறுபடியும் அவன் ஜப்பான் நிறுவனத்திலே சென்று பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது அங்கு மீண்டும் அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனத்திலே கூப்பிட்டார்கள். ஆனால் ஜப்பானில் இருக்கிற நிறுவனம் அவரை விடவில்லை. அப்படி இது 4 பெண் குழந்தைகளை உடைய அந்த இளைஞன் எல்லோரையும் கரையேற்றி தன் குடும்பத்தாரையும் பார்த்து கொண்டு இன்றைக்கு மிக சீரும் சிறப்புமாக இருக்கிறான். எனவே பெரிய டாக்டரேட் பட்டம் படிக்கவோ அவன் படித்ததோ இல்லை, ஆனால் டிப்ளமோ தான். அவனுடைய திறமை தான் அவனை அந்த அளவுக்கு மேலே உயர்த்தி இருக்கிறது. அந்த மாதிரி நிறைய இளைஞர்களை பார்க்குறோம், இளைஞர்களையும் பார்க்குறோம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே அவருடைய கணவருக்கு பலவிதமான நோய்கள், அந்த நோய்களையெல்லாம் உட்பட்டு 2 குழந்தைகள், ஒரு பையன் ஒரு குழந்தை, பெண் குழந்தை, 2ஐயும் நன்றாக படிக்க வைத்து ஒன்றை சிவில் இன்ஜினியராகவும் இன்னொன்று சிவில் இன்ஜினியருக்கு மேற்பட்ட அந்த கட்டிடக்கலை நிபுணராகவும் ஆக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவருக்கும் அந்த நடைபெற்ற சூழ்நிலையிலே திடீரென்று அவருக்கும் கேன்சர் வந்துவிட்டது. அந்த பெண்மணி அதையெல்லாம் தாண்டி மிக சீரும் சிறப்பாக இன்றைக்கு பள்ளியிலே ஒரு தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கின்றன. எனக்கு தெரிந்த ஒரு நபர், தனக்கு 2 குழந்தைகள் இருந்தது, 2 பையன்கள் இருந்தது, 2 பேரும் வேலையிலே இருந்தார்கள். அவர்கள் பின்னாலே அவர்களுக்குள்ளே தங்களுக்குள்ளாகவே ஒரு திட்டம் வகுத்தார்கள். தங்களுடைய பெற்றோர்கள் 6 மாதம் வைத்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் புரிந்துணர்வு கொண்டார்கள். ஆனால் அந்த 6 மாதத்திற்கு பின்னாலே ஒரு குடும்பத்திலே இருக்கிற ஒரு பையன் தன்னுடைய தன்னுடைய தாயுடைய படுக்கை பெட்டியெல்லாம் வெளியே எடுத்து வைத்து விட்டார். ஏன், அவனுடைய சகோதரன் அடுத்த 6 மாதம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த அடுத்த சகோதரனுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டவன் சென்னையிலே ஒரு மருத்துவமனையிலே இருக்கிறான். எனவே அவன் சொல்கிறான், நான் தர வேண்டிய பணத்தை கொடுத்து இன்னொரு 6 மாதம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் இன்னொரு பையன், மூத்த பையன், அதுக்கு கூட ஏன் அவனுடைய மனைவியை அவனால் சரியாக அவனை சொல்ல முடியவில்லை. மனைவி அதில் சரியாக இருந்தால் 6 மாதம் கழிந்தால் அடுத்த நாள் என் வீட்டில் இருக்கக்கூடாது என்று அவர் மனைவி சொல்ல பேச்சு கேட்டு அந்த பையன் பெற்றோர்களுக்கு உதவவில்லை. இதையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் 3 பெண் குழந்தையை பெற்றிருக்கின்ற பெற்றோர் அந்த 3 பெண் குழந்தையும் நன்றாக படித்து நல்ல முறையிலே அவர்கள் தனியார் துறையில் மிக சீரிய உயர்வான ஒரு பதவியில் அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 பேரும் அவருடைய அப்பா அம்மாவை மிக சீரும் சிறப்புமாக கவனித்துக் கொள்கிறார்கள். 3 மாப்பிள்ளைகளும் அந்த அப்பா அம்மாவை நல்ல முறையில் ஆஸ்பத்திரியில் அனுப்பி அவர்களையெல்லாம் நல்ல முறையில் அவர்களுக்கு அந்த மருத்துவமனையில் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து பார்த்து கொள்கிறார்கள். ஆணை பெற்றால்தான் நாம் நன்றாக கவனிப்பார்கள் என்பதற்கு மாறி பெண்களை பெற்றாலும் அவர்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக பார்த்து கொள்வார்கள் என்பது நம் கண் முன்னாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஏகப்பட்ட இளைஞர்களும் இளைஞிகளும் இன்றைக்கு மிக பொறுப்பாக அவர்கள் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் அவருடைய அப்பாவிடம் அதே ஜாதியிலே கேட்கலாம், மணமகனை பார்க்கலாம் என்று சொன்ன நேரத்தில் அந்த பெண் ஜாதி என்றால் என்ன என்று கேட்டால் என்று சொன்னார்கள். அதை கேட்கும் பொழுது நமக்கு இளைஞர்களிடத்திலே இந்த ஜாதி மத வேறுபாடுகள்லாம் இன்றைக்கு கலைந்து சரியான முறையிலே அந்த மாப்பிள்ளை இருப்பானா, நல்ல பதவியில் இருப்பானா, நல்ல முறையிலே அவன் குடும்பத்தை நடத்துவானா என்பதை பார்த்து தேர்ந்தெடுத்து அவர்கள் நல்ல முறையில் தன்னுடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். தங்களுடைய அப்பா அம்மாவையும் அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். எனவே நாம் எல்லோருடைய இளைஞர்களுமே அவர்களெல்லாம் குடிப்பழக்கத்தில் உள்ளவர்கள், அவர்களெல்லாம் மோசமான நடத்தை உள்ளவர்கள், அவர்கள் அனைவருமே குடும்பத்திற்கு உட்படாதவர்கள் என்றெல்லாம் தவறான எண்ணம் கொள்ள வேண்டியதில்லை.
மாறாக பெற்றோர்களை நாம் அவர்களை வளர்க்கின்ற நேரத்திலேயே அவர்களுக்கு நல்ல எண்ணங்களையும் குடும்பத்தோடு ஒரு நல்ல முறையில் ஒட்டி பழகின்ற இதையும் அந்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து கொண்ட அளவிலே நாம் அவரை வளர்த்தோமே ஆனால் அந்த குழந்தைகள் நல்ல ஒரு படிப்புள்ள நல்ல ஒழுக்கமுள்ள நல்ல குடிமகன்களாக அவர்கள் வளர்வார்கள். எனவே இளைஞர்களை பற்றி நாம் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது செய்ய வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு என்று சொல்லி இளைஞர்கள் இன்றைக்கு ஒளி படைத்த கண்ணினாய் வா வா என்று பாரதியார் சொன்னது போல அவர்களுடைய எதிர்காலமாகட்டும் அவர்களுடைய வாழ்க்கையாகட்டும் மிக சிறப்புமாக இருக்க பெற்றோருடைய பொறுப்பு அதிகம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு நம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.